பார்க்குறதுக்கும் சரி செய்யறதுக்கும் சரி ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம். இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குன்னுட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பரம ஏழை கூட செய்யறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால தான் பெருமாள் இந்த விரதத்தை ஏற்றுக்கிறாரு. நம்ம இந்த தளிகை சாதம் செஞ்சு மாவிளக்கு போட்டு கோவிந்தான்னு சொன்னாலுமே போதும், அவங்க வீட்டுக்கு பெருமாளே வந்து அருள் புரிவாருன்றது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த தளியல் சாதம் எப்படி செய்யறதுன்னுட்டுன்னு. நம்ம இந்த நாராயண கோபாலா எடுத்துக்கிட்டு வர்ற அரிசியை வச்சு வெண்பொங்கல் பண்ணி இதில் வந்து தயிர், வாழைப்பழம், வடை, பாயாசம், அப்பளம், கொஞ்சமாக வெல்லம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதை தான் தளியல் சாதமாக நாங்கள் வந்து படைப்போம். ஒரு சிலவங்களோட வழக்கம் வந்து சாப்பாடு மட்டுமே வச்சு படைப்பாங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து 5 வகையான வெரைட்டி ரைஸ் செஞ்சு வச்சு படைப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கக்குள்ளாரே எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து தளியல் சாதமே செய்வோம். நான் பெருமாள் ஃபோட்டோவுக்கு துளசி மாலை, பூ மாலை எல்லாத்தையுமே போட்டு அவங்க படத்துக்கு கீழேயே வந்து சங்கு, சக்கரம், மலை எல்லாமே வரைஞ்சி சூப்பராக நாராயண கோபாலாவையும் எடுத்தாச்சு. கடைசியில் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், தளியல் சாதம், சாம்பார், ரசம், வடை, பாயாசம், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்தையுமே செஞ்சு நாங்கள் சூப்பராக இன்றைக்கி தளியல் போட்டாச்சு. இது வந்து புரட்டாசி 2வது சனிக்கிழமை நாங்கள் படைச்சிருக்கிறோம். இது வந்து அவங்கவுங்க வசதிக்கேற்ப முதல் சனிக்கிழமையும் செய்யலாம் அல்லது 3வது சனிக்கிழமையும் செய்யலாம். சூப்பராக திருப்தியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ.